ப்ராஸ்டியூஷன் நான் பண்றேன், திருட்டு தானே பண்றேனா, ஊர் மேய்றேனா, புரோக்கர் வேலை பாக்குறேனா, மாமா வேலை பாக்குறேனா, ஆடு தானே மேய்க்கிறேன். நேர்ல பாக்குறவங்க வீடியோல பாக்குறவங்களாம் வீட்டு பண்றாட்டி ஆடு மேய்க்கிறேன். நான் ஆடு மேய்க்க தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களோ, உன்னை ஆடு மேய்க்க விட்டுட்டாங்களோ. என் வீட்டு வேலையை நான் செய்யறேன். எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்தே நான் ஆட்டு கூட தான் வளர்ந்தேன். ஸ்கூல் போயிட்டு வந்து ஆடு மேய்ப்பேன், ஆட்டுக்கு பிள்ளை எடுத்துட்டு வருவேன். நாய் கோழி ஆடுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டு வேலையை நான் செய்யறேன். இன்னைக்கு வளர்க்குறேன், நாளைக்கு வித்தா எனக்கு காசு. ஏன் நான் ஆடு மேய்க்கிறதுனால நீங்க பட்டினி கிடக்க போறீங்களா? என்ன ஆடு மேய்க்கிறியா அது ஒரு வேலை தானே. என் மாமனார் மாமியார் போய் நீங்க மேய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? என்ன கூப்பிட்டு நேரில் எனக்கு கிண்டல் கேலி பண்றீங்களா? அது அடுத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்லாம் உங்களுக்கு உரைக்கிறதே இல்ல. நான் உங்களை பார்த்து கேட்டா, ஏன் நீங்க என்ன பிறக்கும் போதே ராக்கெட்ல இருந்து பிறந்தீங்களா? இல்ல பணத்துல தான் 1 பாத்ரூம் போவீங்க, பணத்துல தான் 2 பாத்ரூம்லாம் போவீங்களா? பணத்திலே உருண்டு பிறண்டு வளர்ந்தீங்களா? இல்ல ராயல் ஃபேமிலி இல்ல ஆடு மாடு கோழியோட தானே வளர்ந்துருப்பீங்க, பிறந்திருப்பீங்க. உன் பாட்டம் முப்பாட்டம் காலத்துல ஆடு மாடு மேய்ச்சிருக்க மாட்டான். ஆடு மேய்க்கிறியா மயிரை மேய்க்கிறியான்னு ஒரு கேள்வி மயிரினை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். நான் தான் வாங்க சொன்ன ஆடு. இனி என்னை பார்த்து எங்கேயாவது ஆடு மேய்க்கிறியா, ஆடு மேய்க்க விட்டுட்டாங்களா, இதுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களா அப்படின்ற கேள்விலாம் என்ன கேட்காதீங்க. அப்புறம் நான் எப்போதும் போல சிரிச்சுட்டு போக மாட்டேன்.